ஐயோ அம்மா, இந்த ஆட் ஷூட்லயே ஏகப்பட்ட பிரச்சனைமா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது நல்லபடியா நடந்தாகணும். நீங்க வேற பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஷூட்டிங்க நிம்மதியா நடத்த விடுங்க. ஏண்டே, நான் அவ்ளோ சொல்றேன், நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இவ திருவுக்கு ஜோடியா நடிச்சுதான் இந்த ஷூட்டிங்கே நடக்கணுமா? அப்படி நடக்கவே தேவையில்லை. அதனால இந்த கம்பெனிக்கு என்ன நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஓ வாழ்க்கை தான் முக்கியம். என்ன ஆனாலும் சரி, இவன் நடிக்க கூடாது. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? என்ன மீறி நீ இந்த ஆட்ல மட்டும் நடிச்ச, அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா திவ்யா ஐயோ, அப்பாவி மாதிரி பேசாத. நீ இப்படி பேசுறத பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இங்க பாரு, முடிவா சொல்ற, நீ இந்த ஆட்ல நடிக்க கூடாது. என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடு. இல்ல நான் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. மா, அவகிட்ட எதுக்கு கத்துற? என்கிட்ட பேசுங்க. நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்கல்ல, நான் என்னோட முடிவை சொல்றேன். என்ன ஆனாலும் இந்த ஆட்ல மகாதான் நடிப்பான். ஏய், ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏ, இவளை விட்டா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அப்படி என்ன இவ பெரிய நடிப்புல சாதிச்சுட்டா? எங்க ஏதாவது ஒரே ஒரு காரணத்தை சொல்லு, இவ ஏன் நடிக்கணும்னு. ஏன்னா இவதான் லக்கி சாம், அதிர்ஷ்டக்காரிமா. இவ நடிச்சாதான் இந்த ஆட் சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லம்மா, கண்டென்ட் வச்சு பார்த்தாலும் இந்த ஆடுக்கு சூட் ஆவா. இவளுக்கு இருக்கிற நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்பியரன்ஸ் தாமா இந்த விளம்பரத்தோட கீ பாயிண்டே. இப்படி ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஐயோ, உன் வாழ்க்கை கெடுக்க வந்தவளை போய் லக்கி சாம்னு சொல்லிட்டு இருக்கியே. ஒரு வேலைக்காரி ஒரு விளம்பரத்துல நடிச்சா எப்படி ஜெயிக்கும்? இதெல்லாம் ஒரு மரமண்டை கூட தெரியும். நீ படிச்சவ தானடி, உனக்கெல்லாம் ஏடி உரைக்க மாட்டேங்குது? கவிதா, நீயும் இந்த ஆபீஸ்ல முடிவு எடுக்கிற இடத்துல தானே இருக்க. திவ்யா இவ்வளவு பேசுறா, நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்ட? நான் என்னக்கா சொல்றது?